அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் தூத்துக்குடி அமுதா நகரை சார்ந்த அருணாச்சலம் என்கிற இளைஞரை கடந்த 17ஆம் தேதி காவல்துறை சட்டவிரோத மது விற்பனை என்ற அடிப்படையில் கைது செஞ்சிருக்காங்க. கைது செஞ்ச இந்த இளைஞர் இன்றைக்கு உயிரோட இல்லை. அவர் நேற்று காலையில் இறந்து போறாரு. இது ஒரு லாக்அப் டெத்து. என் பையனை அடிச்சே கொண்டுட்டாங்க என்று அந்த அருணாச்சலத்துடைய தாயார் பரமேஸ்வரி காவல்துறையை குற்றம் சாட்டுறாங்க. காவல்துறை இல்லை, அவர் உடல்நலக் கோளாறால் இறந்து போயிட்டாரு. 17ஆம் தேதியே அவர் நாங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவோட அனுப்பிச்சி வச்சுட்டோம். அவர் 23ஆம் தேதி இறந்திருக்காரு. இதுக்கு எங்களுக்கும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார்? அவங்க அப்பா அம்மா சொல்றது போல அது காவல் நிலைய மரணமா, இல்லை காவல்துறை சொல்றது போல அது உடல்நலக் கோளாறால் ஏற்பட்ட மரணமா அப்படிங்கிறதான் இந்த காணொலியில தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தூத்துக்குடி அமுதா நகரை சார்ந்த அருணாச்சலம் என்கிற ஒரு 24 வயது நபர். இவர் வந்து சட்டவிரோதமாக மது பாட்டில் விற்கிறாருன்னு சொல்லி அவரை காவல்துறை கைது செய்த காவல்துறை அவர் கிட்டத்தட்ட 180 ml ஒரு குவார்டர் பாட்டில் உள்ள 120 பாட்டில்களை வைத்திருந்தார் என்ற அடிப்படையில் அவரை கைது பண்ணுறாங்க சொல்றாங்க. கைது பண்ணி காவல் நிலையத்திற்கு அவர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. காவல் நிலையத்தில் வைத்து அவர் வந்து மயங்கி விழுந்ததாகவும், மயங்கி விழும்போது அவர் தலையில் லைட்டாக அடிபட்டதாகவும் உடனடியாக அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு அந்த பையனை வந்து அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. அவங்க கொண்டு போய் மருத்துவமனையில் அவனை அனுமதிச்சிருக்காங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர் வந்து உயிரிழந்து போறாரு. 23ஆம் தேதி நேற்று காலையில் உயிரிழந்துறாரு. இதை காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கைது செய்யும் பொழுது அவரை வந்து முழுமையாக உடல் பரிசோதனை பண்ணோம். அப்போ எந்த காயம் இல்லை. மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனோம். அந்த வீடியோஸ் இருக்கு. அங்கேயும் எந்த காயமும் இல்லை. இங்கே பாருங்க, காவல் நிலையத்தில் வச்சு தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் வச்சு அவர் மயங்கி விழுறாருங்க. அந்த காணொலியும் பாருங்க. அப்போ நாங்கள் அவர் எதுவுமே பண்ணல. மயங்கி விழும்போது லைட்டாக அவருக்கு வந்து அடிபட்டுச்சு. அவருக்கு ஏற்கனவே வந்து மூளையில் கட்டி இருந்திருக்கு, ஃபிக்ஸ் வந்துருச்சு. அதனால மயங்கி விழுந்தாரு. அந்த மயங்கி விழுந்ததுல அவருக்கு அடிபட்டு அதனால் அவர் இறந்து போயிட்டாரு என்று காவல்துறை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவல்துறை என்னுடைய மகனை அடிச்சே கொன்றுச்சு, அடிச்சதுனால தான் அவன் மயங்கி விழுந்தான், அதுக்கப்புறம் தான் அவனை வந்து வெளியே விட்டாங்க, அப்புறம் நாங்கள் வந்து மருத்துவமனை சேர்த்தோம், சிகிச்சை பலனின்றி அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, தூத்துக்குடி தென்பாகம் காவல்துறை இவனை கைது செய்து எந்த அடிப்படையில்? சட்டவிரோதமாக மது பாட்டில் வித்தாருன்னு. அரசு சாராய கடை வச்சு நடத்தலாம், ஆனால் அந்த சாராய கடையில் அரசு வித்தா சட்டத்துக்கு உட்பட்டு, அதே தனிநபர் வித்தா சட்டவிரோதம். அது வித்தா சட்டவிரோதம் தான், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா மொத்தமாக கொண்டு போய் அரசுடைய மது பாட்டில் யாரும் விற்கக்கூடாது, சட்டவிரோதம் அது. ஆனால் அரசு விற்கலாம், அது வேற விஷயம். இப்போ ஒரு ஆள் ஒரு குவார்டர் பாட்டில் தானே வாங்க முடியும். எப்படி 120 பாட்டில் வாங்கினா? 120 பாட்டில் வாங்கின அருணாச்சலம் குற்றவாளினா, வித்தவன் குற்றவாளி இல்லையா? அந்த கடையின் சூப்பர்வைசர் குற்றவாளி இல்லையா? அந்த கடையின் மேனேஜர் குற்றவாளி இல்லையா? என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா இந்த அருணாச்சலம் ஒரு அரசு நடத்தக்கூடிய மதுபான கடையினுடைய பார் இருக்கு இல்லையா, அந்த பார்ல வேலை பார்க்குற பையன். பார்ல வேலை பார்க்குற பையன் இந்த பாட்டில் கொண்டு போய் வித்துருக்கான். அப்போ அந்த பார் உரிமையாளரை கைது பண்ணணுமா இல்லையா? அந்த பாரை இழுத்து மூடணுமா இல்லையா? அந்த எந்த நடவடிக்கையிலையும் காவல்துறை ஈடுபடலை. ஏன்னா அவங்களாம் பெரிய வட்டம், இவர் சின்ன வட்டம். சின்ன வட்டம் தானே பிடிச்சி நசுக்க முடியும், எறும்பை தான் நசுக்க முடியும், யானையை பிடிச்சி இப்படி நசுக்க முடியும். யானை நசுக்க முடியும், யானை நசுக்க போனால் யானை இவங்களும் நசுக்கி விட்டுரும். அப்போ சின்ன எறும்பு கடிச்சா தூக்கி நசுக்கி போட்டலாம். அருணாச்சலம் எளிய பின்னணி கொண்டவன், சாதாரண விட்டு பையன். சாராயம் வித்து தப்பு, மாற்றுக்கிறதே இல்லை. டாஸ்மாக் கடையிலேருந்து மொத்தமாக கொண்டு வந்து அவன் வித்தது தப்பு, அவனுக்கு மொத்தமாக கொடுத்தவனும் தப்பு தானே. ஒரு ஆள் ஒரு பாட்டில் தான் வாங்க முடியும்னா என்ன, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டில் கொண்டு வந்தாரா? 120 நாள் 120 பாட்டில் சேர்த்து வச்சு வித்தாரா? அப்போ மொத்தமாக கேஸாக வச்சுருந்துருக்காரு. கேஸாக வச்சுருந்தாருன்னா அதுவே பெரிய குற்றம். அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை காவல்துறை கைது செய்யலை. ஒன்றா இப்போ காவல்துறை எஃப்ஐஆர் போடுது. யார் மேலே? அருணாச்சலம் மேலே. 4/1/A தமிழ்நாடு சட்டவிரோத மதுபான விற்பனை தடை சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவனை வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இந்த 4/1/Aல காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்குல்ல, சட்டவிரோத மது விற்பனை தடை சட்டத்தில் இதுக்கு 3 to 7 ஆண்டுகள் தண்டனை, 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் அபராதம், 3 to 7 ஆண்டுகள் வரை தண்டனைக்கூடிய ஒரு பிரிவில் வழக்கு பதிவு செய்து எந்த அடிப்படையில் அந்த அருணாச்சலத்தை
அவங்க அம்மா அப்பாவோட நீங்கள் ஸ்டேஷன் பெயிலில் விட்டீங்க. 3 ஆண்டுகளுக்கு உள்ள தண்டனைக்கு ஸ்டேஷன் பெயிலில் விடலாம். எஃப்ஐஆர் போட்டால் கூட வந்து வார்ன் பண்ணி விடலாம். ஆனால் இங்கே 3 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள தண்டனம் அது மது விற்பனை, சட்டவிரோத மது விற்பனை தடை சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்டில் கைது பண்ணிட்டு நீங்கள் எந்த அடிப்படையில் அவனை ஸ்டேஷன் பெயிலில் விட்டீங்க? கைது பண்ணும்போது ஒரு நடைமுறை, ஒரு ப்ரொசீஜரை கடைபிடிக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்கண்டனை கைது பண்ணுறாங்க. இதுக்கு முதலமைச்சர் குறித்து ஒருமையிலையும் அவதூறாகவும் பேசிவிட்டார் என்று, முதலமைச்சரை கொலை செய்கிற நோக்கத்தோடு பேசிவிட்டார் என்று கைது பண்ணுறாங்க. கைது பண்ணவரை நேராக எஸ்பி ஆஃபீஸ் கொண்டு போகிறாங்க, விசாரணை நடத்துகிறாங்க. எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து நேராக மருத்துவமனை கொண்டு போகிறாங்க, மருத்துவமனை நேராக கோர்ட்டு கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த அருணாச்சலத்தை விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்தால் எப்படி லாக்கப்பில் வச்சிங்க? நீங்கள் அருணாச்சலத்தை விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் எப்படி ஸ்டேஷன் கொண்டு வந்தீங்க? ஒருத்தரை கைது பண்ண பிறகு ஸ்டேஷனுக்கு கொண்டு வரலாம், எஃப்ஐஆர் போடுறதுக்கு, என்கொயரி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நேராக ஹாஸ்பிட்டல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஹாஸ்பிட்டல் முடிஞ்சோன்னு நேராக என்ன பண்ணணும்? நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும், கொண்டு ஜெயிலில் போடணும். நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு ஜெயிலில் போட வேண்டிய ஒருத்தரை எந்த அடிப்படையில் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு ஸ்டேஷன் கொண்டு வர வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன வந்துச்சு? அவனை லாக்கப்பில் போட வேண்டிய தேவையும் அவசியம் வந்துச்சு. இவன் மயங்கி விழுதா சொல்லி காவல்துறை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு. அந்த வீடியோ எத்தனை நிமிஷம் தெரியும்ல? 7 செகண்டு. வீடியோவில் பக்கத்தில் யாரும் நிற்கிறாங்க, அது என்னன்னு சரியாக தெரியல. இவர் வந்து மயங்கி விழுதார். மாடியிலேருந்து மயங்கி கீழே விழுந்துட்டாரா? லாக்கப்லேருந்து மேலே உள்ள மாடியிலேருந்து கீழே வந்து மயங்கி விழுந்துட்டாரா? உங்கள் லாக்கப் என்ன 3வது மாடியில் இருந்துச்சா? 3வது மாடிலேருந்து கதவை திறந்துக்கிட்டு லாக்கப்லேருந்து வெளியே ஒரு தவறி விழுந்துட்டாரா? தரையில் ஒருத்தர் விழுறாங்க. தரையில் விழும்போது அடிபட்டுருமா? குழந்தை கூட தரையில் விழுந்தா தலையில் மோதி வீங்க தான் செய்யும். ஒருத்தர் ஒரு 24 வயசு பையன் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே டப்புன்னு கீழே விழுறான். நின்றுக்கிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மூளைச்சாவு அடிக்கிற அளவுக்கு அடிபடுமா? நான் எனக்கு புரியலையே. நானும் எத்தனையோ முறை தடுக்கி விழுந்திருக்கேன், கீழே குழந்தைங்க விழுது எத்தனையோ பேர் விழுந்திருக்கோம். வயதானவர்கள் வந்து தடுக்கி கீழே விழுந்து தரையில் தள்ளப்பட்டு இறப்பது பார்த்துருக்குறோம். 24 வயசு பையன் ஜெயிலுக்குள்ளே அவன் வந்து டப்புன்னு கீழே விழுறான். கீழே விழுந்து தலையில் காயம்பட்டு தலையில் தையல் போடுற அளவுக்கு அவனுக்கு அது காயம் வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ இந்த 7 செகண்ட் காணொலியை யார் வெளியிட்டது? எங்கள் அப்பன் குதிலுக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் காவல்துறை நேற்று ஊடகங்கள் பூரா போடுது. அருணாச்சலம், அதாவது தென்பாகம் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்ட அந்த நபர் மயங்கி விழும் காணொலி வெளியானதுன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து காணொலி அதுவாக வெளியே வந்து அப்படியே யாருடைய எக்ஸ்தலத்துக்கோ போய் யாருடைய ஃபேஸ்புக்கோ போய் ஒவ்வொரு நியூஸ் 18, நியூஸ் 24, புதிய தலைமுறை இந்த அலுவலகத்துக்குள்ளாம் பூந்து இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் வருமே, அது மாதிரி ஏதாவது காணொலி தன்னாலே ஏதாவது உருவம் எடுத்து வந்துருச்சா? ஏஐ டெக்னாலஜியில் இல்லை ரோபோட்டிக் மெத்தடில் வந்துருச்சா? காணொலியை வெளியிட்டது யார் வெளியிட்டது? ஒரு அரசினுடைய கட்டுப்பாட்டில், காவல்துறையின் கட்டுப்பாட்டில் ஒரு விசாரணை ஆவணம். அது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் என்பது விசாரணை ஆவணம். இந்த வழக்கில் லாக்அப் டெத் நடந்திருக்கு என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டுறாங்க. அப்படின்னா லாக்அப் டெத் நடக்கலை, நாங்கள் அடிக்கலை என்று காட்டுவதற்கான மிகப்பெரிய ஆவணம், எவிடன்ஸ் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் 7 செகண்ட். அதுவும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் 1 நிமிஷம் 7 செகண்ட் மட்டும் தான் பதிவாகுமா? அதுக்கு மேலே பதிவே ஆகாதா? அது நீ 7 செகண்ட் மட்டும் கரெக்டாக கட் பண்ணியிருக்கீங்க. 7 செகண்ட் அவர் விழுறாராம், மயங்கி இவங்க ஓடுறாங்களாம், காப்பாற்ற முயற்சி பண்ணாங்களாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காணொலி. 7 செகண்ட் காணொலியை வெளியிட்டது யார்? ஏன் வெளியிட்டீங்க? அப்பன்னா அதில் எதையோ ஒன்றை மறைக்கவோ ஏதோ ஒரு உண்மையை சொல்ல தயங்கவோ நீங்கள் முற்படுறீங்க அப்படிங்கிறது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கிடையாது, இன்னொரு காரணம் வெளியிருக்கு. அது என்ன தெரியுமில்ல? அது காவல்துறை எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த காணொலி, இந்த பையனை 17ஆம் தேதி கைது பண்ணுறாங்க. 17 மாலையில் விழுறாரா, அங்கே இருந்தால் அவங்க அம்மாவை கூப்பிட்டு இந்த பையனை அனுப்பிச்சி வச்சுட்டாங்களா, மயங்கி விழுந்து தண்ணி தெளிச்சு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த பையன் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். என்னது? கிட்டத்தட்ட அது மரண வாக்குமூலம். என்னது? காவல் நிலையத்தில் உன்னை யாராவது அடித்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், 4 போலீஸ் சேர்ந்து என்னை அடித்தாங்க, தலையிலே அடித்தாங்க என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறான். ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தும் கூட இது லாக்அப் டெத்துன்னு தெரியலையா? ஏற்கனவே கன்னியாகுமரியில் சபரிவர்மன்கிற ஒருத்தன் காவல்துறையில் கைது செய்யப்பட்டு வெறும்
3 பாக்கெட் பான்பராக்காக கடையில் வச்சு விற்றதாக சொல்லி கைது செய்யப்பட்டு 180 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளுக்காக கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் கிளைச்சிறையில் கொடுமையாக தாக்கப்பட்டு அந்த கிளைச்சிறை ஜெயிலர், அந்த கிளைச்சிறை அதிகாரிகள் உட்பட 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அது தமிழ்நாடு முழுக்க கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த குறவர்கள் போராடிட்டு இருந்தாங்க. இப்போ அதனுடைய ஈரம் காய்வதற்குள்ளாக அடுத்த ஒரு மரணம் இப்பொழுது டாஸ்மாக்ல சரக்கை வாங்கி வெளியே வித்தாருங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அருணாச்சலங்கிற இளைஞர் மரணிக்கப்பட்டிருக்கார். இல்ல யார் அடிச்சாங்களா தலைவர்? போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி வீட்டுல போலீஸ் பிடிச்சா நான் டக்குனு மாட்டிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு சரி. அவன் 2 வண்டி ரூபாய் ஏழு அடிச்சாங்க. தலையில யாருமே இல்ல. நீங்க இல்ல ஜெயநல நீங்க யாருமே எந்த பக்கம் இந்த நம்ம ஸ்டேஷன் வச்சா முருகன் கடை முருகன் இந்த முக்கு கடை நம்ம கடை நமக்கு வரும் காலையில் வருவோம். மதுரை வருவோம். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு? வழக்கம் போல மௌனம் தானா? இதுக்கும் சபரிபுரமனுக்கும் மௌனம், அருணாச்சலத்துக்கும் மௌனம். ஆனா இதே திமுக ஆட்சியில அஜித்குமார்ங்கிற இளைஞர் கொல்லப்பட்ட பொழுது இங்கிருந்து ஏறிக்கிட்டு போனாரு. நாம் அதை கண்டித்தோம். அஜித்குமார் மரணத்துக்கு நான் உச்சபட்சமா போய் திருப்பூணத்தில் பேசினேன். இங்க மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர்கள் அன்றைக்கு தாவேகா தலைவர் ஆர்ப்பாட்டம் பண்ணார். அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆதரிச்சு நான் பேசினேன். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு திமுக இருந்து காவல்துறை தடுக்குது. ஆர்ப்பாட்டத்துக்கு வரக்கூடிய தாவேகா நபர்களை தடுக்கிறாங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்தை தடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிற கேள்வியை நாம எழுப்பணும். அன்னைக்கு அதே ஆர்ப்பாட்டத்தில் 22 பேரை தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் லாக்அப்டத்தில் இறந்து கூட அத்தனை பேரையும் நிப்பாட்டி என் உறவுகளை கூட்டிக் கொண்டு நான் தலைமைச்சரத்துக்கு வருவேன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னாங்களே. இன்னைக்கு அவர் முதலமைச்சரான பிறகு சபரிவர்மன் அங்கே கன்னியாகுமரி இறந்துக்காரு, வாய் திறக்கல. இப்போ அருணாச்சலம் மர்மமான முறையில் முழுக்க இந்த செய்திகளை வைத்து ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியானது, அவருடைய மரணமாக்கும் வெளியாக இருக்குது. பெற்றோர்கள் சொல்றாங்க என் மகன் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கான். 24 வயசு பையனுக்கு மூளையில் கட்டியான். அதுக்கு முன்னாடியே தெரியாதா? இதை காவல்துறையை அலுவலகமா இல்லை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலா? இப்போ தென்பாகம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எக்ஸ்ரே ஸ்கேனு இசிஜிலாம் எடுக்கிறீங்களா? எனக்கு புரியலையே. அது போலீஸ் ஸ்டேஷன் தானே, எஃப்ஐஆர் போடுற இடம் தானே, ரிமாண்ட் பண்ணுற இடம் தானே. அது ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பார்க்குற இடம் இல்லையே. அவருக்கு மூளையில் கட்டியிருக்கிறது. அப்போ இனிமேல் தூத்துக்குடியில் யார் யாருக்கு என்னென்ன நோயின்னு தென்பாகம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேளுங்க, சொல்லிடுவாங்க. உங்களுக்கு சிறுநீரில் 2 கல் இருக்குது, உங்களுக்கு லிவர் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. சரி, மயங்கி விழுந்தாங்கன்னா நீங்கள் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் நீங்கள் தான் சேர்த்துக்கணும். ஏன்னா உங்கள் கஸ்டடி உங்கள் எஃப்ஐஆர் போட்டாச்சு. நீங்கள் கொண்டு போய் சேர்த்து நீங்கள் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கணும். அதை பார்க்கல. அந்த அம்மாட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னு சொல்கிறீங்க. பெற்றோர்கள் அதுவும் அவங்க தாய் அங்கே காத்திருந்தாங்களாம். மயங்கிடும் போது அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க. அது இரவு 8:30 மணி. கைது செய்யப்பட்டது எப்போது? ஏன் 8:30 மணி வரைக்கும் ஸ்டேஷனில் வச்சுருந்தீங்க? ஏன் அவனை ரிமாண்ட் பண்ணலை? இப்படி பல கேள்விகள் தொங்கி நிற்குது. இப்பொழுதும் இந்த வழக்கில் நேர்மையான நீதிபதிகள் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் உண்மைகள் வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த வழக்கினுடைய ஆவணமாக இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியானது மூலமாக ஏதோ ஒன்றை தப்பிப்பதற்காக, தங்களை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக காவல்துறை முயற்சிக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த பெற்றோர்கள் எழுப்பியிருக்காங்க. தூத்துக்குடி இளைஞர் அருணாச்சலத்தை அடித்துக் கொன்ற போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதியிடம் அவருடைய உறவினர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க, மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய, நாட்டில் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடைபெறாமல் தடுப்பதற்கு காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுப்பது அவசியம்தான். ஆனால் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாட்டு சுதந்திரம் சாமானிய மக்களுடைய உயிரை பறிக்கக்கூடாது. நீங்கள் இன்னைக்கு கோடியாக கொள்ளடிக்கிறவன், ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறவன், கனிமவளத்தை கொள்ளடிக்கிறவன், பெரிய அளவில் பெரிய திட்டங்களை தீட்டி குற்றங்களை செய்பவனெல்லாம் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனை காவல்துறை வழக்கு கூட போடாது. அப்படி வழக்கு போட்டால் கூட அவனை ராயல் சல்யூட் போட்டு மரியாதையாக நடத்துகிறது. ஆனால் சாமானிய மனிதர்களை காவல்துறை திட்டமிட்டு அவனை ஒரு புள்ளப்பூச்சியாக கூட மதிக்காமல் நடத்துகிறது என்பதற்கு சபரிவரனுடைய மரணமும் இந்த அருணாச்சலத்தின் மரணமும் மிகப்பெரிய சான்று. இவர்கள் தவறு செய்திருந்தால் அந்த தவறின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து அவர்களை சிறைப்படுத்துங்கள், அவர்களுக்கு தண்டனை கூட வாங்கி கொடுங்க. ஆனா அவனை அடிச்சு கொண்டதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இப்படி பண்ணலாமா? இதே அவங்க பொண்டாட்டி பிள்ளை செத்துருந்தாக்கி இங்க இப்படி விசிறு அடிச்சு தியேட்டருக்குள்ள உட்காந்து இந்த அமைச்சரு படம் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? துண்டா போட்டு உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு நல்ல புத்தி இல்லையா?
தொடர்ச்சியாக கடந்த ஆட்சியில் ஒரு 23 பேர் லாக்அப்ல இறந்திருக்காங்க. இந்த ஆட்சியில் இது வரைக்கும் 2 பேர் இருந்திருக்காங்க. புழல்சரில் ஒருத்தர் இறந்திருக்காரு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குற்றவாளிகள், பெரிய அக்யூஸ்டு, ஒரு சமூக பயங்கரவாதிகள் அப்படின்னு கிடையாது. இந்த லாக்அப்டத்தில் இறந்து போனவங்க எல்லாருமே ரொம்ப 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 வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய குற்றப்பிரிவு கொண்டவங்க இருக்கலாம். இந்த நாகர்கோவில் இறந்து போனால அவர் 3 பாக்கெட் 180 ரூபா. இந்த பையன் டாஸ்மாக் பாரில் பார்த்துருக்கான். டாஸ்மாக் பாரில் எவ்வளோ சம்பாதிச்சிருவான்? அவன் வருட வருமானம் இருக்குல்ல, வருட வருமானமே 1 லட்சம் தாண்டாது. அதாவது வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சா கூட 1 லட்சம் தாண்டவனே இவங்க கைது பண்ணுறது கிடையாது. வருடத்திற்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க. இவன் குற்றவாளிங்க. யாராச்சும் காட்ட சொல்லுங்க, ஒருத்தன் கிடையாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இது காவல்துறை உயரதிகாரியுடைய அழுத்தம். குட்காவை நாங்கள் இவ்வளோ பிடிச்சிருக்கோம், சட்டவிரோத மதுபான பாட்டுகள் இவ்வளோ பிடிச்சிருக்கிறோம், இந்த பான்புராக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கிறோம், மொத்தமாக கணக்காட்டுறதுக்காக குறிப்பாக ஐஜி, டிஐஜி, அப்புறம் எஸ்பி, டிஎஸ்பி இவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஸ்டேஷனில் ஒருத்தரை சட்டவிரோத மதுபாட்டில் விற்றதாகவோ இல்லை குட்கா பான்புரா விற்றதாகவோ கைது செய்ய முடியுமா? அப்போ என்ன பண்ணுற, உயரதிகாரியுடைய கடுமையான அழுத்தத்தில் ஐஜி டிஐஜி அழுத்துவார், டிஐஜி எஸ்பி அழுத்துவார், எஸ்பி டிஎஸ்பி அழுத்துவார், டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அழுத்துவார். ஆனால் ஒரு லாக்அப் டெத் நடந்தால் டிஎஸ்பி சேர்க்க மாட்டாங்க வழக்கில், எஸ்பிக்கு பொறுப்பு கிடையாது, டிஐஜிக்கு பொறுப்பு கிடையாது, ஐஜிக்கு பொறுப்பு கிடையாது. இவங்க நழுவிடுவாங்க. இவங்க தான் அங்கே என்கொயரி ஆஃபீஸராகவே இருப்பாங்க. ஆனால் சொன்னது யார்? கைது பண்ண சொன்னது எப்பா, இந்த ஸ்டேஷனில் இத்தனை பேர் பிடிச்சாகணும், மாதத்துக்கு 30 நாள் நீ வெஹிக்கிள் செக்கப்புக்கு போகணும், நீங்கள் வாரத்தில் 1 நாள் நின்று இந்த மாதிரி ரைடுக்கு போகணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரெஷரை போடுது. இந்த ஸ்டேஷனில் இந்த நாளில் இவ்வளவு கைது நடந்தாகணும், இத்தனை மதுபாட்டில் பிடிச்சாகணும், இத்தனை குட்காவை பிடிச்சாகணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்கும்போது பிடி எவனையா ஒருத்தன் 3 பாக்கெட் விற்றவன், 2 பாக்கெட் விற்றவன், 1 பாக்கெட் விற்றவன், தெருவில் உட்காந்து 4 பாக்கெட் விற்றவன், வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய எளிய மனிதர்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு செய்கிறான், இவனை கூப்பிட்டு கண்டித்து அனுப்ப வேண்டிய ஆட்களை பிடிச்சு கொண்டு வந்து அவனை அடித்து துவைச்சி ஏதாவது சிக்குமான்னு பார்த்து தங்களுக்கு உயர்திகாரி கொடுக்குற அத்தனை அழுத்தத்தையும் இவங்க கொண்டு போய் இவன் மேலே கொடுக்கறதுனால தான் இந்த லாக்அப் டெத் நடைபெறுது. ஒரு லாக்அப் டெத் நடைபெறாமல் இருக்கணும். இனிமேல் தமிழ்நாட்டில் லாக்அப் டெத்லாம் குறைக்கணும்னா ஒரு 6 மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் காவல்துறை நேரடி கட்டுப்பாடு வச்சுக்கார், மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்கிறார்ல தமிழக முதலமைச்சர் விஜய். ஒரே ஒரு 6 மாதம், ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் இருக்குல்ல, இனிமேல் தமிழ்நாட்டில் லாக்அப் டெத் நடந்தால் அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஏட்டு, போலீஸை சேர்ப்பதை போல வழக்கில் அந்த சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி, ஐஜி, டிஐஜி இவங்களை சேர்ப்போம். இவங்களும் இந்த வழக்கினுடைய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுவாங்க, பாரபட்சம் பார்க்காம சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க என்று நீங்கள் அறிவிச்சா ஒரு லாக்அப் டெத் நடக்காது. லாக்அப் டெத் நிறுத்தணும்னா இதை தவிர வேற வழியே இல்லை. லாண்டார்னு என்னன்னே தெரியாத அதிகாரிகளை கொண்டு போய் போட்டு அவங்க புத்தகத்தை படிச்சுட்டு இந்த மேனுவல் இப்படி பண்ணியிருக்கு, இந்த வெள்ளக்கார மேனுவல் இப்படி இருக்கு, இதை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றதுனால மட்டும்தான் இந்த லாக்அப் டெத் நடக்குது. ஒரு லாண்டாரை எப்படி கட்டுப்படுத்தணும், சட்டவிரோத மதுபாட்டிலை எப்படி கட்டுப்படுத்தணும், குட்கா மட்காவை எப்படி கட்டுப்படுத்தணும், எக்ஸ்பீரியன்ஸ் அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரையும் தூக்கி தூர போட்டுட்டு இந்த புதுசாக படிச்சுட்டு வந்த வடநாட்டு அதிகாரி எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி போடுற விளைவு தான் லாக்அப் டெத். இது வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்கும். இந்த லாக்அப் டெத்தில் கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க, வெளியேறக்கூடிய அதிகாரிகளும் இருக்காங்க. இவங்களை அழைச்சி எதனால் இந்த லாக்அப் டெத் நடந்துச்சு, உங்களுக்கு காவல்துறையில் என்ன பிரச்சனை என்று காவல்துறை அதிகாரிகளை, குறிப்பாக அந்த ஆய்வாளர்களை, உதவி ஆய்வாளர்களை, அந்த ஸ்டேஷனில் கூடிய காவலர்களை, தலைமை காவலர்களை என்னைக்காவது இந்த துறை சார்ந்த அமைச்சர்களோ முதலமைச்சரோ இல்லை உயரதிகாரிகளோ சந்தித்து பேசியிருக்காங்களா? என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ ப்ரெஷரு, எதனால் அடித்து கொள்றீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, இதனால் ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுது, கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுது அப்படின்னு கடந்த ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி கேட்டதே கிடையாது. அதிகாரிக்கு கொடுக்கப்பட்ட கடுமையான சுதந்திரம் தான் ஒட்டுமொத்தமான லாக்அப் டெத்துக்கான ஒரே காரணம். அதிகாரிகள் கட்டுப்படுத்தப்பட்டால் லாக்அப் மரணங்கள் குறையும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ